அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கொங்கு தமிழ்நாடு இளைஞர் பேரணியினுடைய தலைவர் திரு தனியரசு அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். சார், இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா திமுக கூட்டணி ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டுக்கிட்டு வருது. ஆனா திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா அதிகப்படியான கட்சிகள் இருக்காங்க. அதுல நிறைய சீட் ஷேரிங்க்கு நிறைய பேர் ஒத்துழைக்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. திமுக கூட்டணியில் இவ்வளவு கட்சிகள் சேருவதற்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அமித்ஷாவுடைய ஜனநாயகத்தை அதாவது ஜனநாயகத்தை கட்டுப்படுத்தி சர்வாதிகாரத்தை வலிமைப்படுத்துவதற்கு இந்து பெரும்பான்மைவாத அரசை நிலைநிறுத்துவதற்கு இந்தியா முழுக்க 75 ஆண்டுகளுக்கு மேலாக நாடு சுதந்திரம் பெற்ற காலத்திலிருந்து பாதுகாத்து வந்த மதசார்பற்ற தன்மையை, அதாவது சமூக சமத்துவத்தை, சமூக நீதியை, அது அதற்கு ஒரு அச்சுறுத்தல் வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அரசியல் சாசனத்துக்கு வந்திருக்கிற அச்சுறுத்தலிலிருந்து இந்திய நாட்டை பாதுகாக்க, தாய் தமிழ் நாட்டை பாதுகாக்க, தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற ஜனநாயக சக்திகள் அனைவரும் நாம் ஒன்றுபட்டு போராடி அதை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான அணி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதியாருடைய தலைமையில் இந்த அணி வலிமையாக ஒரு மகா கூட்டணியை கட்டி இருக்கிறது. இது நாட்டுக்கு தேவையான 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் முழுமையாக வெற்றி பெறுவதற்கு முதலமைச்சர் தளபதி எடுத்திருக்கிற இந்த ஒரு மிகச்சிறந்த அணுகுமுறையினுடைய அவருடைய அந்த முயற்சி தான் இந்த மெகா கூட்டணி கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. அது நாட்டு நலன் கருதி எடுக்கப்பட்ட இந்த முடிவு மக்கள் ஆதரிப்பார்கள். கண்டிப்பா. இது இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தாவேகா இப்ப ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டு வருது. ஒருவேளை தாவேகா திமுக அப்படின்ற ஒரு அஜெண்டா செட் ஆயிடுச்சு, தாவேகாவை எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளவு கூட்டணிகள் தேவைப்படுதா திமுகவுக்கு? இல்லம்மா, தாவேகா ஒரு பொருட்டு இல்லம்மா. அது ஒரு பால்வாடி குழந்தையை போல, எல்கேஜி யூகேஜி குழந்தையை போல, அது தேர்தலில் இதுவரை சந்தித்து தன்னுடைய வாக்கு வலிமையை நிரூபிக்காத ஒரு கட்சி. ஒரு சாதாரண நடிகர் விஜய், அரசியல் புரிதல் இல்லாத, அரசியல் பற்றுறுதி இல்லாத, கோட்பாட்டு வேட்கை இல்லாத, கொள்கை உறுதி இல்லாத ஒரு நடிகரால் உருவாக்கப்பட்டிருக்கிற தமிழக வெற்றி கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தையோ அல்லது அதனுடைய வலிமையான கூட்டணியையோ எதிர்த்து போராடுகிற அளவிற்கு ஆற்றல் அல்லாத ஒரு சாதாரண கட்சி தமிழக வெற்றி கழகம். அதன் தலைவர் நடிகர் விஜய் என்பதனால் அவருக்காக இப்படிப்பட்ட ஒரு மெகா கூட்டணியை திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையில் கூட்டணிகள் அணி சேர்ந்திருக்கிறதானா? இல்லை. அது முழுக்க இந்தியாவை சூழ்ந்திருக்கிற ஒரு மதவாத கட்சியினுடைய மேலாதிக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு, கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாப்பதற்கு, மாநில உரிமைகளை பாதுகாப்பதற்கு, தாய் தமிழ் நிலத்தில் இருக்கிற தேசிய இனங்களினுடைய தாய்மொழியை பாதுகாப்பதற்காக பொது உடைமை இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், சமூக சமத்துவ இயக்கங்கள், அண்ணல் அம்பேத்கரியா போன்ற தலித்திய அரசியல், இவைகள் அனைத்தையும் உள்ளடக்கித்தான் இந்த கூட்டணி வலிமை பெற்றிருக்கிறது என்பதனால் அது விஜய்க்காக, தமிழக வெற்றி கழகத்திற்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. அது பாஜக அதனுடைய தோழமையில் இருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அந்த கூட்டு தலைமையை வீழ்த்துவதற்காக எடுக்கப்பட்ட முடிவு அப்படின்னு தான் தனியாக பாக்குறேன். தமிழக எங்களுக்கு போட்டியாக விஜயோ தமிழக வெற்றி கழகமோ இல்லவே இல்லை. அது இந்த தேர்தலில் மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் விஜயை கட்டாயமாக பெருமளவு புறக்கணிப்பார்கள், வீழ்த்துவார்கள். தமிழ்நாட்டை ஒரு நடிகர் நாடால அனுமதிக்க கூடாது என்கின்ற இந்த தனியரசின் முழக்கத்தை தமிழ்நாட்டின் மக்கள் 95 விழுக்காடு பேர் ஏற்றிருக்கிறார்கள். விஜய் அதனுடைய அவருக்கான அந்த முதலமைச்சர் அரியணையின் மீது அவர் கொண்டிருக்கிற பேராசையை தகர்ப்பதற்கு தமிழ்நாட்டு மக்கள், வாக்காளர் பெருமக்கள் அணியமாக இருக்கிறார்கள் என்பதை தான் நான் பாக்குறேன். அதுல இன்னொரு பக்கமும் நீங்க பாக்கணும். அது சாதாரண நடிகர், ஒரு சாதாரண குழந்தை அப்படின்ற மாதிரிலாம் அந்த கட்சியை நீங்க டிஸ்கிரைப் பண்றீங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா இன்றைய தினம் பாத்தீங்க அப்படின்னா மக்கள் கிட்ட பாத்தீங்க அப்படின்னா திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ற அளவுக்கு கொண்டு போற குழந்தைங்க முதல் கொண்டு சொல்றாங்க திமுக ஒரு தீய சக்தி அப்படின்ற மாதிரி. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக கொஞ்சம் கொஞ்சமாக பலம் இழந்துட்டு வருது. திமுக தாவேகா அப்படிங்கறது ஒரு ஃபார்ம் ஆகுது அப்படிங்கறத நீங்க ஏத்துக்கிறீங்களா? திரும்பமா நீங்க எல்லா பரப்புரை கூட்டத்திலையுமே டிஎம்கே வெர்சஸ் டிவிகே, ஸ்டாலின் வெர்சஸ் விஜய் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கட்டுவதற்கு நடிகர் விஜய் முயற்சிக்கிறார். அந்த இடத்துல ஒரு இன்னொரு திராவிட இயக்கமாக அறியப்படுகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதன் பொதுச் செயலாளர் எடப்பாடியாருடைய பலகீனம்,
அவர் ஒரு தத்துவ நிலையில் இருந்து ஒரு திராவிட கருத்தியலோடு அந்த இயக்கத்தை வழிநடத்தாமல் பாஜகவின் கட்டுப்பாட்டில் பாஜகவின் நிழலில் அவர்களின் கட்டளையை ஏற்று எடப்பாடி தன்னுடைய அரசியலை அந்த இயக்கத்தை நடத்துவதனால் அந்த அந்த பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு விஜய் அந்த இடத்துக்கு வர முயற்சிக்கிறார். அதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அதிமுகவை விட விஜய் பலகீனமானவர், அதிமுகவை விட விஜய் ஆபத்தானவர். ஏனென்றால் அதிமுகவும் எடப்பாடியும் பிஜேபியின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது. தமிழக வெற்றி கழகமும் விஜயும் பாஜகவின் கட்டுப்பாட்டில், டெல்லியின் கட்டுப்பாட்டில் இயங்குகிறது என்பதனால் நாம் விஜயை, எடப்பாடியை, தமிழக வெற்றி கழகத்தை, அதிமுகவை அல்லது அதன் கூட்டணியை அது எந்த வடிவில் வந்தாலும் அதை நாம் தகர்க்க வேண்டியது, அதை தோற்கடிக்க வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற 6.5 கோடி வாக்காளர்களின் பொறுப்பு, தமிழ்நாட்டில் வாழக்கூடிய 8 கோடிக்கு மேற்பட்டிருக்கிற மக்களினுடைய பெரும் பொறுப்பு என்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அவர் திமுகவுக்கு மாற்று நான் என்று விஜய் வருவதே பிழையானது. அந்த அந்த விஜயனுடைய அந்த கருத்தை அதை வழிமொழியை செய்வது பாஜக. ஆகவே பாஜக 2 வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கணிசமான வாக்குகளை சிதைப்பதற்கு விஜயை, தமிழக வெற்றி கழகத்தை ஒரு கருவியாக ஏவுகிறது என்பதனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று சொல்லுகிற விஜய் பாரதிய ஜனதா கட்சி குறித்தோ, மோடி குறித்தோ, அமித்ஷா குறித்தோ, நாட்டின் இந்துத்துவ பரிவார இயக்கங்கள் குறித்தோ ஒரு வார்த்தை கூட பேசாத விஜய், இந்த விஜயை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் எப்படி வாக்களிப்பார்கள்? தமிழ்நாட்டு மக்கள் நம்பி வாக்களித்தால் தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்தவ மக்களோ, இஸ்லாமிய மக்களோ, ஜனநாயக சக்திகளோ இந்த மண்ணில் எப்படி பாதுகாப்பா வாழ முடியும்? ஆகவே ஒரு தத்துவத்தில் பற்றற்று இருக்கிற, கொள்கையற்று இருக்கிற சாதாரண நடிகர் விஜயை நம்பி தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள். அவர் பாஜகவின் ஒரு கருவி அல்லது அவருடைய பாஜகவின் கருத்தை பின்பற்றுகிற ஒரு மனிதர் என்பதனால், பாஜகவை எதிர்க்க துணிவற்று இருக்கிற மனிதர் என்பதனால், ஜனநாயகம் படத்தை பாஜக நிறுத்தி வைத்திருக்கிறது என்றாலே அது குறித்து கண்டனம் கூட தெரிவிக்காத ஒரு விஜய் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு மகத்தான கோட்பாட்டு லட்சிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். அப்படிப்பட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தை தீய சக்தி என்று அவதூறு பரப்புகிற பொழுதே நாம் இந்த விஜயை மிக கடுமையாக வீழ்த்த வேண்டிய பெரும் பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிறது, திராவிட இயக்கங்களுக்கு இருக்கிறது, பகுத்தறிவு இயக்கங்களுக்கு இருக்கிறது, கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு இருக்கிறது. ஆகவே விஜயை நாம் தீய சக்தி, திமுக என்று சொல்லுகிற விஜயை நாம் ஒரு தீய சக்தியாக பார்த்து விஜயை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கண்டிப்பா. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சமீப காலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா, விஜய் குறித்தான ஒரு பர்சனல் விஷயங்கள் வந்துட்டு நிறைய வந்துகிட்டே இருக்குது. அவங்க மனைவி வந்து பாத்தீங்க அப்படின்னா விவாகரத்து வந்து அப்ளை பண்ணிருக்கிறாங்க. இந்த பக்கம் வந்துட்டு அவரு நடிகை கூட வந்துட்டு ஒரு திருமண நிகழ்ச்சியில வந்துட்டு பங்கெடுக்க, இந்த மாதிரியான சச்சரவுகள் விஜயோட வெற்றியை பாதிக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? அவருடைய இந்த நடவடிக்கைகள் குறித்து உங்க கருத்து என்ன சார்? இல்ல சகதம்மா, இப்ப நம்ம ஏற்கனவே கரூர்ல 41 பேர் உயிரிழந்த பொழுது கூட வருத்தப்படாத விஜய், இறந்த வீடுகளுக்கு சென்று உறவினர்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு கூட ஒரு தகுதியற்ற அல்லது ஒரு பொறுப்பற்ற, அக்கறையற்ற நிலையில் தன்னுடைய கட்சிக்காரர்களுடைய இறப்புக்கே போய் வருத்தம் தெரிவிக்காத, ஆறுதல் சொல்லாத இந்த விஜய் மிக கடுமையாக தமிழ்நாட்டு மக்கள் நிராகரித்திருக்கிற சூழலில் இப்பொழுது அவருடைய சொந்த மனைவி சங்கீதாவை அவர் ஒரு கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள், அந்த அம்மா அவருடைய வழக்கு படி பார்த்தா 2020-21 உறவுகள் ஒழுங்குபடுத்தப்படாமல் திருமணத்திற்கு மீறிய விதிகளுக்கு புறம்பான உறவை வைத்துக் கொண்டு என்னை கொடுமைப்படுத்துகிறார், ஆகவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் வழக்கு தொடுக்கிறார். அப்ப ஒரு பெண் இனத்தின் தன்னுடைய மனைவிக்கே ஒரு நம்பிக்கை இல்லாத, விசுவாசம் இல்லாத, துரோகம் செய்கிற ஒரு கணவனாகவும் விஜய் ஒரு பிழையான தவறான மனிதனா பார்க்கிறார். ஆகவே என் தங்கைகளே, தோழிகளே நல்லா சொல்லிட்டு தன்னுடைய மனைவியை தன்னுடைய குழந்தைகளின் கண்ணியத்திற்கு குறைவாக, ஒரு முறைகேடாக, விதிகளுக்கு புறம்பாக திருமண உறவை மீறிய உறவை இவர் ஒரு ரகசியமாக வைத்திருந்தால் அது அது வந்து வெளிப்படுத்தப்பட்ட பிறகு இப்பொழுது நேரடியாக வேண்டுமென்றே நான் அப்படித்தான் என்று இன்னும் அந்த தன்னுடைய மனைவியை கோபப்படுத்துகிற விதமாக, அல்லது தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு சவால் விடுகிற வகையில ஒரு திருமணத்திற்கு அந்த யாரோடு இணைத்து இந்த குற்றச்சாட்டு வருகிறதோ அந்த நடிகையோடு இணைந்தே கணவன் மனைவியை போல ஒரு திருமண நிகழ்ச்சிக்கு வருகிறார் என்றால்
இவரிடத்துல நம்ம என்ன கண்ணியத்தை எதிர்பார்க்க முடியும், என்ன நேர்மையை எதிர்பார்க்க முடியும், ம், இவர்கிட்ட என்ன உண்மை இருக்க ம், போகுது? ஆகவே தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இந்த விஜயனுடைய திருமண உறவு, மனைவிக்கு செய்த துரோகம், குழந்தைகளுக்கு செய்கிற துரோகம், அந்த அடிப்படையிலும் தமிழ்நாட்டில் இருக்கிற 100 விழுக்காடு மகளிர், பெண்கள் விஜயனுடைய இந்த ஒழுக்கக்கேடான மனைவிக்கு செய்கிற துரோகத்தை சகிக்க மாட்டார்கள். அதற்காகவும் விஜயை ஒரு கட்சி தலைவனாக, நாடாளும் முதல்வராக வரக்கூடாது என்று தீர்மானித்து விஜய்க்கு எதிராக, தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக வாக்களிப்பார்கள். ஆகவே விஜய் கரூர் கொலை வழக்கு அல்லது அந்த உயிரிழப்பு சம்பவத்திலேயே அம்பலப்பட்டு போன விஜய் இப்பொழுது தன் மனைவிக்கு செய்த துரோகத்தால் விதிக்கு புறம்பாக ஒரு 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 கண்ணிய குறைவாக நடந்தது விஜயை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பெண்களும் நிராகரிப்பதனால் வரலாறு காணாத வீழ்ச்சியை விஜய் சந்திப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப சமீபத்துல பார்க்கிறோம். சார் இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தருடைய பர்சனல் லைஃபையும் இன்னொரு பொலிட்டிக்கல் லைஃபையும் வந்துட்டு நம்ம மிங்கிள் பண்ணணும். அவர் பர்சனல் லைஃப்ல அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கிற எல்லா அரசியல் தலைவர்களும் ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல ரொம்ப உத்தமர்களாக இருக்கிறாங்களா சார்? அப்படி இல்லம்மா. இப்ப நம்ம வந்து ஒரு தலைவர்கள், இப்ப நீங்க அமெரிக்க நாட்டுல அதிபர் வந்து இந்த மாதிரி பாலியல் முறைகேடுல ஈடுபட்டாங்கன்னா மிக கடுமையா கண்டிக்கிறாங்க, தோற்கடிக்கிறாங்க. பல்வேறு நாட்டினுடைய அதிபர்கள், பல்வேறு நாட்டினுடைய சர்வாதிகாரிகள், பல்வேறு நாட்டினுடைய பிரதம அமைச்சர்கள் எல்லாம் இது மாதிரியான எந்த வகையான ஒழுக்கத்திற்கு புறம்பாக நடந்தவர்கள் அனைவருமே தண்டிக்கப்பட்டிருக்காங்க. சிங்கப்பூர்ல, மலேசியாவுல நீங்க பல நாடுகள்ல பார்க்கணும். அது மாதிரி நீங்க இங்க தமிழ்நாட்டுல, குறிப்பா இந்தியாவுல தலைவர்கள் கண்ணியமா இருக்கணும். ஏன்னா தலைவன் எவ்வளியோ கட்சி அவ்வளி, அரசன் எவ்வளியோ நாடு அவ்வளி. அப்ப நீங்க இப்ப இவர் வந்து மனைவிக்கே விசுவாசமாக இல்லாதவர் நாட்டு மக்களுக்கு எப்படி விசுவாசமாக இருப்பார்? அல்லது இவருக்கு குடும்ப உறவுகளுக்குள் சிக்கல் இருக்கும் என்றால் அதை நீங்க நீதிமன்றத்தின் வழியாக சட்டபூர்வமாக அணுகி அது வந்து அந்த உறவை துண்டித்த பிறகு நீங்க இன்னொரு உறவை தேர்வு செய்யறதுல உனக்கு சட்டம் அனுமதிக்குது, சமூக அனுமதிக்குது. ஆனா நீங்க ஒரு மனைவியினுடைய உறவை இருக்கிற பொழுது, கணவன் மனைவி இருக்கிற பொழுதே இன்னொரு உறவை முறைகேடாக நீ செய்வது என்பது ஒரு மோசடி. ஆகவே அது வந்து ஒரு குற்றமா பார்க்கிறோம், ஒரு பிழையா பார்க்கிறோம், ஒழுக்கக்கேடா பார்க்கறதுனால் அதுக்கு சங்கீதா, பாதிக்கப்பட்ட சங்கீதாவுக்கு வெறும் மகளிர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் சங்கீதாவின் பக்கம் நின்று விஜயை தண்டிக்க வேண்டும் அப்படிங்கிற அறைகோடையும் தனியரசு நம்ம வைக்கிற நாட்டு மக்கள் அப்படித்தான் பார்ப்பாங்க. அது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை அல்லது பொது வாழ்க்கைன்னு ஒண்ணு தலைவனை பொறுத்த வரைக்கும் பிரித்து பார்க்க முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒருவர் களவாடுகிறார், ஒருவர் திருடுகிறார், ஊழல் செய்கிறார், அரசியலில் ஊழல் செய்தாரா அப்படிலாம் பார்க்க முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கையிலேயே ஒழுக்கம் இல்லாத ஒருவர் பொது வாழ்க்கையில் எப்படி ஒழுக்கமா இருப்பார்? ஆகவே அது தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒழுக்கம் இல்லாத ஒருவரை பொது வாழ்க்கையில் ஒழுக்கமாக இருப்பார் என்று நம்பி நாட்டு மக்கள் நாம் அனுமதிக்க கூடாது. அதுதான் இதுவரைக்கும் இருந்த வரலாறு அப்படிங்கிறதையும் நம்ம பொருத்தி பார்க்கணும். சார் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப விஜயோடைய இந்த ஒரு நடவடிக்கைய பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு செயல்கள வந்துட்டு எம்ஜிஆர் கூடவும், கருணாநிதி கூடவும் வந்துட்டு ஒப்பிட்டு பேசுறாங்க. கருணாநிதி கூட தான் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது? எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருந்தது? அப்படின்ற மாரி ஒப்பிட்டு பேசுறாங்க. இந்த ஒப்பீட்ட எப்படி பார்க்குறீங்க சார்? திமுகவுக்கு மாற்று, அதிமுகவுக்கு மாற்று, ஒழுக்கத்தினுடைய சீலரை நான் வர்றேன், நான் வந்து அஞ்சலை அம்மாவினுடைய வாரிசு, கர்ம வீரர் காமராஜர் ஐயாவுடைய வாரிசு, அண்ணல் அம்பேத்கர் ஐயாவுடைய வாரிசுன்னு கொள்கை தலைவர்களை நீங்க பட்டியலிட்டு இருக்கீங்களே பின்னாடி, அந்த அப்படின்னா நீங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாகவும் அதை தீய சக்தினும் அதிமுகவை ஒரு பொருட்டே இல்லை, அவர் தகுதி இல்லாத கட்சின்னு விமர்சிக்கிறதுக்கு விஜய்க்கு எங்கிருந்து அந்த தகுதி வந்துச்சு? ஆகவே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களோ, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்களோ எந்த மனைவிக்கும் துரோகம் செய்து வழக்கு நீதிமன்றத்துக்கு போகல. முத்தமிழறிஞர் கலைஞருடைய வழக்கு எதுவும் நீதிமன்றத்துக்கு போகல. குடும்ப உறவு சோதித்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய வழக்கு எதுவும் நீதிமன்றத்துக்கு போகல. புரட்சி தலைவர் அம்மாவினுடைய வழக்கோ எந்த வழக்கும், எந்த குடும்ப உறவு சிக்கலும் இவர் பட்டியலிடுகிற அந்த கட்சிகளின் தலைவர் பெருமக்கள் நீதிமன்றத்திற்கு குடும்ப உறவுகள் சொத்து தாவா குறித்தோ, உறவுகள் தாவா குறித்தோ நீதிமன்றத்துக்கு இதுவரைக்கும் வழக்கே வரல. ஆனா இவர் கட்சியை துவக்கி ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாகவே தன்னுடைய சொந்த மனைவி வழக்கு நீதிமன்றத்துல வந்து நீதி கேட்கிறார் என்றால் இவரிடத்துல உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஆனா நீங்க இப்பவும் கூட அது முறையாக திருமண உறவை துண்டித்துக் கொண்டு, அதாவது சட்டப்படி விவாகரத்தை பெற்றுக்கொண்டு நீங்க இன்னொரு பெண்மணியை நீங்க மணக்கலாம், அது ஒண்ணும் தவறு இல்லை. அவங்களும் இன்னொரு கணவனை மணக்கலாம், நம்ம தடுக்கல, நாங்களாம் பகுத்தறிவாதிகள் தான். ஆனா உறவு இருக்கிற பொழுதே நீங்க இன்னொருவர் மீது அந்த குற்றச்சாட்டு வருகிறது பொழுது, இன்னும் விவாகரத்து முறையாக வராத பொழுதே அவரோடு இணைந்து கணவன் மனைவியை போல நீ பொதுவெளியில நடமாடுவது என்பது இன்னும் அந்த பாதிக்கப்பட்ட மனைவி சங்கீதாவுக்கு மிகப்பெரிய மன அழுத்தத்தை, உளைச்சலை,
பகிரங்கமாக தருகிற ஒரு ஒரு அது ஒரு ஒரு கொடுமைப்படுத்துகிற செயலாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே அந்த சங்கீதா என்கின்ற மனைவியினுடைய அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு நாம் சமூகம் பாதுகாப்பா இருக்கணும், அரணா இருக்கணுமே அல்லாமல் அவருக்கு துரோகம் செய்கிற விஜயின் பக்கம் நாம் நிற்பது அதற்காக நியாயப்படுத்தி வாதிடுவது என்பது பெரும் பிழை. அது சட்டப்படி குற்றம். நம்முடைய சமூக அமைப்பின்படி நீதி, இயற்கை நீதிப்படியும் அது பெரும் குற்றம், பாவம் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஓகே. இப்ப இருக்கிற இந்த தேர்தல், இந்த 2026 தேர்தலானது திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பக்கம் வந்துட்டு என்டிஏ கூட்டணி, இந்த பக்கம் தாவேக, இந்த பக்கம் நாம் தமிழர், இப்படி 4 முனை போட்டியாக வந்து இருக்குது. இதுல திமுகவுக்கு வந்து மிக நெருக்கடியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல அப்படி ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி ஒரு பார்வை இருந்தது உண்மைதாமா. ஆனா இப்ப மாண்புமிகு முதல்வர் திமுகவின் தலைவர் எடுத்திருக்கிற அந்த வியூகம் இருக்கலாமா. இப்ப காங்கிரஸ் யோசிச்சாங்க, வருமா வராதா, விஜயோட போவான்னு சொல்றாங்க. காங்கிரஸ் இப்ப வந்து நேரடியா ஒரு ராஜ்யசபா 28 சட்டமன்ற உறுப்பினர் தொகுதிகளை ஒழுங்குபடுத்தி கையொப்பமிட்டு அதிகாரபூர்வமாக கூட்டணி உறுதி செய்து விட்டு இப்பொழுது மகிழ்ச்சியோடு தேர்தல் களத்துக்கு போறதை பார்க்கணும். தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் விஜயகாந்த் அண்ணியார் பிரேமலதா வரவே மாட்டாருன்னு சொன்னாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு வந்துட்டாங்க. இப்ப அவங்க ராஜ்யசபா ஒதுக்கிட்டாங்க, தேர்தல் பணியை சுமூகமா கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் ஐயுஎம்எல் மாதிரி பல்வேறு கட்சிகள் இப்பெல்லாம் ஒப்பந்தமே கையெழுத்தாயிருச்சு. இன்னும் 2-3 நாட்களுக்குள்ள எஞ்சி இருக்கிற கூட்டணி கட்சி தலைவர்கள், இப்ப நாங்கெல்லாம் கூட தமிழ்நாடு கொங்கலைஞர் பேரவை, தனி அரசு, நாங்கள் முக்குளத்தூர் குடிப்படை கருணாஸ், மனித ஜனநாயக கட்சி எங்களுடைய தமிழ்மொழி அன்சாரி உள்ளிட்ட எங்களுடைய பல்வேறு இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கிட்டத்தட்ட 99 விழுக்காடு தொகுதிகள் உடன்பாடு எட்டப்பட்டு விரைவில் கையெழுத்தாகிறத பார்க்கிறோம். அப்ப கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட இயக்கங்கள், ஒரு வலிமையான ஜனநாயக இயக்கங்கள் திமுக தலைமையின் கீழ் வடிவகுத்து நிற்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திட்டங்கள் இப்ப கிட்டத்தட்ட 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகையில உடனடியாக விடுவித்தது. மாற்றுத்திறனாளிகளிலிருந்து ஆதரவற்றோர்களினுடைய 31 லட்சம் பேருக்கு தந்தது. கிட்டத்தட்ட 150-160 லட்சம் குடும்பங்களுக்கு இப்ப நிதியுதவி நேரடியா போய் சேர்ந்து இருக்கிற சூழலை பார்க்கிறோம். கூட்டணி வலிமையா இருக்கிறத பார்க்கிறோம். நேற்றெல்லாம் நீங்க முதலமைச்சருடைய அந்த 2030 கனவு அப்படின்னு அந்த அதற்கான கனவு திட்டத்தை பத்தி நேற்று நீங்க சான்றோர்கள் அவையில நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையில பேசியிருக்கிறத கேட்டிருப்பீங்க. அப்படியெல்லாம் நீங்க இந்தியாவில், தமிழ்நாட்டில், உலகத்துல எந்த தலைவனும் ஆட்சியாளர் அப்படி பேசியிருக்க முடியாது. அப்ப தமிழ்நாட்டை எல்லா துறைகளிலும் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக, எல்லா பிரிவு மக்களுக்கும் நலன்களை அள்ளி தந்து அனைத்து பிரிவு மக்களும் தலை நிமிர்ந்து தன்மானத்தோடு, சுயமரியாதையோடு, கௌரவத்தோடு வாழ, பாதுகாப்பான வளமான வாழ்க்கையை வாழ உத்தரவாதத்தை தருகிற ஒரே அரசு திராவிட மாடல் அரசு. அதன் தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் அன்பு மகன் தளபதி ஸ்டாலின் என்பதனால் இந்த சவால் என்பது இப்பொழுது இல்லை. இப்பொழுது தேர்தல் நாளையே வைத்தாலும் 234 தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணி பெரும்பான்மையான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி 2வது முறையாக தொடர்ந்து வரும். முதல்வர் ஸ்டாலின் பொறுப்பேற்பார் முதலமைச்சராக அப்படிங்கிற செய்தியை கிட்டத்தட்ட 6.5 கோடி வாக்காளர்களும் அணியமா இருக்கிறத நான் களத்துல பாக்குறேன். ஆகவே அது 1 மாத காலத்திற்கு 2 மாத காலத்திற்கு முன்பு இருந்த ஐயங்கள் எல்லாம் இப்பொழுது அகற்றப்பட்டு பெருநம்பிக்கையோடு தமிழ்நாட்டு மக்கள் மீண்டும் முதல்வராக தளபதியை தேர்வு செய்வதற்கு, அந்த அணியை வெற்றி பெற செய்வதற்கு அணியமாயிருக்கிறார்கள் அப்படின்னு நான் உறுதியா நம்புறோமா. இது தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முனையை இந்த 2026 சட்டமன்ற பொது தேர்தல் ஏற்படுத்தும். அதோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதுவரை இல்லாத அளவு எடப்பாடி தலைமையிலான அதிமுகவும் படுதோல்வி அடையும். சில தொகுதிகளில் வைப்பு தொகையை கூட இழக்கிறதுக்கான சூழல் இருக்குமா. கண்டிப்பா. கொங்கு பெல்ட் பாத்தீங்க அப்படின்னா, முன்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து அதிமுகவோட கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப மெல்ல மெல்ல அங்க வந்துட்டு பாஜக கால் ஊன்றி விட்டது. பாஜக இருந்து ஒரு எம்எல்ஏ கூட வந்துட்டாங்க. இப்ப அந்த கொங்கு பெல்ட் திரும்ப திமுக கைவசம் வருவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன மாதிரியான வியூகம் வகுத்திருக்கீங்க? அது நான் தனியரசு இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் அதிகாரபூர்வமாக அணியில் இணைந்து நான் பரப்புரையை துவக்கிய பிறகு, ஏற்கனவே இருக்கிற கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற பொழுது, ஏற்கனவே அருந்திய சமூகத்தினுடைய பல்வேறு அரசியல் இயக்கங்கள், சமூக இயக்கங்கள் களத்தில் இருக்கிற பொழுது, பல்வேறு பொது உடைமை இயக்கங்கள், பகுத்தறிவு இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள் எல்லாம், அரசு பணியாளர் சமூகங்கள், விவசாய சமூகங்கள் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமைப்படுத்துவதற்கு, மீண்டும் தளபதியை முதல்வராக்குவதற்கு ஓரணியில் இருக்கிற பொழுது, இதுவரை இருந்து வந்த அந்த மேற்கு மண்டலம் அதிமுகவின் கோட்டை என்கின்ற அந்த பார்வை, அந்த வரலாறு இந்த 2026 மாற்றப்பட்டு ஒரு புதிய வரலாறை மேற்கு மண்டலம், கொங்கு மண்டலம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு
வெற்றிக்கான கோட்டைக்கான செய்தியை மிக விரைவில் தர இருக்கிற சூழலை தான் நான் பார்க்கிறேன். அதற்கான கள பணிகளை தான் நாங்கள் துவங்கி இருக்கிறோம். அது இப்பொழுது வேகமாக அது விரிவடைந்து வருகிறது. ஆகவே தமிழ்நாட்டில் மேற்கு மண்டலத்தில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் படுதோல்வியை சந்தித்தது என்கின்ற செய்தியையும் நீங்க 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிவுகள் காட்டும். அதற்காக நாங்கள் வியூகம் அமைத்து மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறோம். இனி அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை அல்ல, பாஜகவினுடைய அது வளர்ந்து வருகிற இடமும் அல்ல. அது அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிற என்டிஏவை படுதோல்வியடை செய்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பகுத்தறிவு, சமூக நீதி, பொது உடைமை, சமத்துவம், சமூக நீதிக்கான அரசியல் மேற்கு மண்டலத்தில் வலிமை பெற்றிருக்கிறது, வேரூன்றி இருக்கிறது என்கிற நல்ல செய்தியை 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் வழியாக தனி அரசும் எங்களோடு இருக்கிற கூட்டணி கட்சியின் தலைவர் பெருமக்களும் அதை உறுதி செய்வதற்கு பரப்புரையை துவக்கிட்டோம். வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. திராவிட மாடல் அரசு அதனுடைய கோட்டையாக மேற்கு மண்டலத்தை கட்டாயமாக இந்த முறை கைப்பற்றும், மீட்டெடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்பி களத்துல வேலை செய்யறோமா. கண்டிப்பா சார். எங்க கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. மிக்க மகிழ்ச்சிமா. நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம்.